பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். யாராய் இருந்தாலும் சரி, ஒளித்துக்கொள்ள ஒரு நாள் முடியாதுங்க. ஏன்னா வெளியரங்கமாகாத காரியம் கிடையாது, அறியப்படாத ரகசியம் கிடையாதுங்க. எதை மறைச்சாலும் சரி நிச்சயமா ஒரு நாள் வெளிப்படும். ஐயா, அது நல்லதானாலும் சரி. ஒரு பக்கம் பிரசங்கி சொல்லுகிறான் 12:14 கடைசி வசனம், 12ஆம் அதிகாரம் கடைசி வசனம், ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் அது நல்லதா இருக்கட்டும் தீமையா இருக்கட்டும், அது அன்னைக்கு நீங்க நினைக்கலாம் அது நியாயத்துல கொண்டு வர்றது கடைசி நாள்ல தானையா. ஆனா அந்த உலகத்துல வரும்போதே நீ அவர் அறியாம ஒன்று செய்ய முடியாது, அதை உணரும்படி செய்ய அவரால் முடியும். உங்க வேதத்தை எங்க இருந்தாலும் சரி, 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்துக்கு எல்லாரும் திருப்பி அனுப்பிங்களா? அல்லேலூயா. என்றைக்கு காண்பேனோ என் இயேசு தேவா, என்றைக்கு காண்பேனோ, என்றைக்கு காண்பேனோ என் இயேசு தேவா, என்றைக்கு காண்பேனோ, உன்னதமான தேவகுமாரனை, உன்னதமான தேவகுமாரனை என்றைக்கு நான் என்றைக்கு ஐயா என்றைக்கு காண்பேனோ என் இயேசு தேவா, என்றைக்கு காண்பேனோ, என்றைக்கு காண்பேனோ என் இயேசு தேவா, என்றைக்கு காண்பேனோ. மாமரினூலன் வாசிலநாதன் மாமரினூலன் இயேசுவின் திருமுக தரிசனம் நோக்கினார், இயேசுவின் திருமுக தரிசனம் நோக்கினார். என்றைக்கு என்றைக்கு ஐயா என்றைக்கு காண்பேனோ என் இயேசு தேவா, என்றைக்கு காண்பேனோ, என்றைக்கு காண்பேனோ என் இயேசு தேவா, என்றைக்கு காண்பேனோ. பரகதி திறந்து பாரின் பிறந்து, பரகதி திறந்து பாரின் பிறந்து, நரர் வடிவாய் வந்த ராஜவுல்லாசனு என்றைக்கு நான் என்றைக்கு ஐயா என்றைக்கு காண்பேனோ என் இயேசு தேவா, என்றைக்கு காண்பேனோ, என்றைக்கு காண்பேனோ என் இயேசு தேவா, என்றைக்கு காண்பேனோ. ஐந்தப்பம் கொண்டு அனைவருக்கு பகிர்ந்து, ஐந்தப்பம் கொண்டு அனைவருக்கு பகிர்ந்து, சிந்தையில் உவந்தவர் சீக்கர சீக்கரை என்றைக்கு ஐயா என்றைக்கு நான் என்றைக்கு காண்பேனோ என் இயேசு தேவா,
என்னைக்கு காண்பேனோ, என்னைக்கு காண்பேனோ என் இயேசுதேவா, என்னைக்கு காண்பேனோ. இந்த ஏக்கத்தோட தான் எல்லாரும் காத்திருக்கிறோம். என்னைக்கு வருவார்னு தெரியாது. ஏன்னா அவர் எப்பவும் வரலாம். அவரை தடுக்கிறதுக்கு ஏன்னு கேட்கறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா அவர் வருவார். ஆனால் ஏன் காத்திருக்காரு? எல்லாரும் மனம் திரும்பணும், ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாது. இந்த தாகம் அவருக்கு இன்னைக்கும் தீரலை. சிலுவையில் சொன்னார் தாகமாக இருக்கிறேன்னு. இன்னைக்கு அந்த தாகம் தீர்ந்திருக்கா? யோவான் 16:33-16 என்ன வாசிக்கிறோம்? தேவன் தம்முடைய ஒரே பேரானை 16:33 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாது. இந்த தாகம் என்னைக்கு தீக்கிறது? ஒருவேளை நம்ம திருந்தினா நம்ம புள்ள திருந்த மாட்டேங்குது, ஒருவேளை புள்ள திருந்தினா நம்ம திருந்த மாட்டேன்றோம். புருஷன் திரும்பினா மனைவி மாறி போயிடறான், மனைவி திரும்பினா புருஷன் மாறி போயிடுறான். ஆனால் ஆண்டவர் பொறுமையாக தான் இருக்கார். அவருடைய பொறுமைக்கு அளவே கிடையாது. என கண்பானுடைய ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எவனாகிலும், நான் தான் உங்களோட பேசி வரேன், யாராக இருக்கட்டும், ஆண்டவர் பார்க்காதபடிக்கு போய் மறைவிடத்தில் உட்கார முடியுமா? ஏன்னா இங்கே எரோபியாம் சொல்லி அனுப்புனான் தான் மனைவிக்கு. 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரத்தில் நாம் தியானித்து வருகிறோம். எரோபியாம் தம்முடைய மனைவியை பார்த்து, அவன் பிள்ளை அபியா என்ன செய்யறான்? நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறான். அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், அவர் பேர் அகியா. அவன் தான் இவர் ராஜாவாகிறதுக்கு ஆரம்பத்திலே சொன்னவர், தீர்க்க தரிசனம் சொன்னவர். இப்போ அவர் சொன்னார், ஏம்மா நீ எந்திரிச்சு போகணும். யார்கிட்ட போகணும்? நான் ஒரு காலத்தில் எனக்கே தெரியாது ராஜா ஆவேன்னு, ஆனால் தீர்க்க தரிசனமாய் சொல்லி என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்த ஒரு மனுஷன் இருக்கிறான், அந்த தீர்க்க தரிசனம் நீ போகணும். ஆனால் போகும்போது மறந்துடக்கூடாது. என்ன செய்யணும்? நீ உன் கையிலே 10 பணியாரம் 10 அப்பங்களையும் பணியாரங்களையும் ஒரு கலசம் தேனையும் கையில எடுத்துக்கொண்டு அவனிடத்துக்கு போ. பிள்ளைக்கு சம்பவிக்க போகிறது, நம்ம பிள்ளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத அவன் என்ன செய்வான்? சொல்லுவான், அறிவிப்பான். ஏன்னா கர்த்தர் நமக்கு சொல்லுவார். ஏன்னா அவரிடத்துல கேட்கணும். கேட்டா என்ன செய்வார்? என்ன கேட்கறதெல்லாம் தருவார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடல்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடல்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடல்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடல்கள் கிடைக்கும் என்றார். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு அதை தருவேன் செய்வேன் வாக்கு கொடுத்திருக்கார். எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே ஒருமனப்பட்டு, மத்தேயு 18:19 அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பாடோட இருந்தீங்கன்னா பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது உங்களுக்கு அருளப்படும் சொல்லியிருக்கார். ஆகையினால நீ போய் அந்த ஆசாரியன் என்ன செய்யணும்? நம்ம பிள்ளைக்கு சம்பவிக்க போறத கேளு, அவன் சொல்லிடுவார். ஆனால் தயவு செய்து ப்ளீஸ் கெப்ட் இன் யுவர் மைண்ட், டோன்ட் டிஸ்க்ளோஸ் த சீக்ரெட். ரகசியத்தை வெளிப்படுத்திடாத. நீ யாரு? இன்னாருடைய மனைவின்னு என்ன செஞ்சிடக்கூடாது? சொல்லவே கூடாது. வேஷம் மாறி போ. அவர் நினச்சிக்கிட்டார் கண்ணு தெரியா அவர் தானே. ஐயா நம்ம நினைவு வேறு, அவருடைய நினைவு வேறு. இவர் நினச்சிக்கிட்டார் கண்ணு தெரியாது தானே, அவர் எங்கே பார்க்க போகிறாரு, நம்ம என்ன செஞ்சாலும் பார்க்க போகிறாருன்னு நினச்சிக்கிட்டு போகலாம்.
அங்க போறதுக்கு முன்னாடி கர்த்தர் அவளுக்கு சொல்லிட்டார். வாசிங்க 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்படியே யெரொபெயாமின் மனைவி அப்பொழுது யெரொபெயாமின் மனைவி செய்தாள். அவள் எழுந்து சீலோவுக்கு போய், சீலோனா கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் அகியாவின் வீட்டிற்குள் வீட்டுக்குள்ளே பிரவேசித்தாள். அகியாவோ முதிர் வயதானதினாலே அவன் கண்கள் இருளடைந்து பார்க்க கூடாததினால் இருந்தான். ஏன்னா அப்படிப்பட்ட நிலையிலோ அவர் கூட இருக்கிறார். அறியாத வழியில நடத்துகிற தேவன் நம்ம நடமுடிப்பார். எப்படி நடத்துவார்? கரம் பிடித்து நடத்துவார், கல்வல்லை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கல்வல்லை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேர்த்து வந்து போ எல்லேசர் தேர்த்துவார். ஒரு தாய் தேர்த்து வந்து போ எல்லேசர் தேர்த்துவார். போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் தேர்த்து வந்து போ எல்லேசன் தேர்த்துவார். ஒரு தாய் தேர்த்து வந்து போ எல்லேசன் தேர்த்துவார். தாய் கூட பிள்ளைய கை விட்டுருவா. ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை. அப்படி வாக்கு கொடுத்த ஆண்டவர் கைவிட்டுவாரா? இவனுக்கு கண்ணு தெரியாது. இவன் நினைச்சிட்டு போனான். உள்ளே லேசா கால் தான் வச்சா. வாசிங்க. அவள் உள்ளே பிரவேசிக்கிற போது கர்த்தர் அகியாவினிடத்தில், இதோ யெரொபெயாமின் மனைவி வியாதியாய் இருக்கிற தம்முடைய குமாரனுக்காக உன்னை ஒரு விசேஷம் கேட்க வருகிறார். நல்ல கவனிங்க. கேட்க போற காரியம் என்னது? தான் பிள்ளைக்கு வியாதியில் இருக்கிறவனுக்கு என்ன நடக்க போகுது? இதுக்கு எதுக்கு பொய்? இதுக்கு எதுக்கு மறைப்பு? இவ போய் கால் வைக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டார், யெரொபெயாமின் மனைவி உங்ககிட்ட எதுக்கு வாரா? வியாதியாய் இருக்கிற தன்னுடைய குமாரனுக்காக ஒரு விசேஷம் கேட்க வருகிறாள். நீ அவளுக்கு இன்ன பிரகாரமாக சொல்ல வேண்டும். என்ன பிரகாரமா சொல்லணும் சொல்லியே கொடுத்துட்டு போயிட்டார். அவள் உட்பிரவேசிக்கிற போது தன்னை அந்நிய ஸ்திரீயாக காண்பிப்பாள் என்றார். அவள் தன்னையே என்ன செய்ய மாட்டா, ஏமாத்துவா, மறைச்சு வருவா. எனக்கு அன்பானுடைய கர்த்தர் காண்கிற தேவன் ஐயா. ஒரு பக்கம் காண்கிற தேவன். ஏன்னா அதனாலதான் ஆகார் சொல்றா, என்னை காண்கிறவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன். நம்மளும் பாடுறோம், எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நல்லி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நல்லி ஐயா. என்னை கண்டீரே நல்லி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். சொல்லுங்க, அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய்.
உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை ஆஹா, ஆராதனை 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 ஆஹா, ஆராதனை ஆராதனை. ஆண்டவர் சொன்னார், உங்ககிட்ட ஒரு விசேஷம் கேட்க வர்றா, அவ என்ன செய்வா? தன்னை அந்நிய ஸ்திரியாக காண்பிப்பாள். நீ அவளுக்கு எப்படியெல்லாம் சொல்லணும்னு சொல்லி கொடுத்தார். வாசிங்க. ஆகையால் வாசற்படிக்குள் பிரவேசிக்கும், வாசற்படியில பிரவேசிக்கும் அவளுடைய நடையின் சத்தத்தை. நல்லங்க பாருங்க, நடக்கும் போது சத்தம். இந்த நடக்கிற சத்தத்தை கேட்டுதான் பரிதிமையை கூப்பிட்டான். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே 46ஆம் வசனத்திலும் லூக்கா 18:35 வாசிக்கும் போது, எரிகோ பட்டணத்தில் ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டபோது இது என்ன என்று விசாரித்தான். உடனே ஜனங்களெல்லாம் என்ன சொன்னாங்க? நசரேயனாகிய இயேசு என்ன செய்கிறார்? ஆமா, நடக்கிற சத்தம் இருக்கு. ஏன்னா சிலர் பெண்களை கூட வீட்டில் சொல்லுவாங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து நட, அமைதியாக நடப்பாங்க. சிலர் நடக்கிற பார்த்தீங்கன்னா கீழே குடியிருக்கிறோம் பயந்து ஓடி போயிடணும். டம்முன்னு வைக்கிற காலை அடியெடுத்து வைக்கும்போது என்ன செய்யணும்? ரொம்ப நிதானமாக அடியெடுத்து வைக்கணும். ஒவ்வொரு அடியிலும் கர்த்தாவே, என் கால்கள் சறுக்கு முன்னே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. நமக்கு அதனால தான் கேட்குறான், நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே இயேசு, நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே இயேசுவே. தனித்து செல்ல முடியவில்லை, தவித்து நிற்கும் பாபிலான். தனித்து செல்ல முடியவில்லை, தனித்து நிற்கும் பாபிலான். கரம்பிடித்து முன்னாலே அணைத்து கொண்ட தெய்வமே, கரம்பிடித்து முன்னாலே அணைத்து கொண்ட தெய்வமே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே. இருள் நிறைந்த உலகம் இதில் துன்பம் என்னை நெருக்குதே, இருள் நிறைந்த உலகம் இதில் துன்பம் என்னை நெருக்குதே, அருள் பெருகும் ஒளியாலே அன்பு கொண்ட தெய்வமே, அருள் பெருகும் ஒளியாலே அன்பு கொண்ட தெய்வமே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே. நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு வாலிபன் அவள் இருக்கும் சந்துக்கு வழியா நடந்துதான் போனான். அப்படி நடந்து போனதுனால தான் அவன் வாழ்க்கையே கெட்டு போச்சு. நடக்கும்போது ஒவ்வொரு அடியும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும். ஏன்னா அவள் நடக்கிற சத்தத்தை அவள் எப்படி நடந்திருப்பான்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இவ கால் வச்ச உடனே அந்த நடக்கிற நடையினுடைய சத்தத்தை கூட ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருக்கார், இப்படி தான் நடப்பார். அதனால தான் பிள்ளைகளை வீட்டில் சொல்லுவாங்க அம்மா மாறலாம், பொம்பளை பிள்ளையாக இருந்தால் சரி, கொஞ்சம் வாலி வயசு வரும்போது அடியே கொஞ்சம் காலை பையன் என்ன செய்ய எடுத்து வச்சு நடப்பாங்க. ஏன்னா நடக்கிற நடை இருக்க அதில் கூட ஒரு நயம் இருக்கிறது. அதனால தான் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கும்போது சொல்கிறோம், கை வீசம்மா கை வீசுங்கிறோம், சாஞ்சாடம்மா சாஞ்சாடுங்கிறோம். நடக்கும்போது நட வண்டி வச்சு மெதுவாக நடக்கணும்னு சொல்லி கொடுக்குறோம். நடக்கிறதுலே ஒரு அழகு இருக்கிறது.
எனக்கு அன்பானவர்களே, யெரொபெயாமுடைய மனைவி நடந்த அப்போ எப்படி இருந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. வாசிங்க. அவள் அந்த நடையின் சத்தத்தை, வாசற்படியில் உள்ள வந்து பிரவேசித்தோன்னு அவன் நடக்கிற சத்தத்தை அந்த ஆசாரியன் அகியா கேட்டபோது, அவன் யெரொபெயாமின் மனைவியே உள்ளே வா. எவ்வளவு வைக்கிறேன், அவர் வருவான்னு சொல்லியிருக்கார். அந்நியனா காய்ப்பான்னு சொல்லி அவன் நடைய பற்றி சொன்னாரா? இல்லைப்பா. அவன் எவ்வளவு கீன் அப்சர்விங் கெப்பாசிட்டி, நடக்கிறத வச்சுன்னு சொல்றது. எனக்கு அன்பானவர்களே, அவர் காலை வச்சோன்னு இவர் சொல்றாரு, யெரொபெயாமின் மனைவியே உள்ளே வா, உள்ளவா. உன்னை அந்நிய ஸ்திரியாய் காண்பிக்கிறது என்ன? துக்க செய்தி உனக்கு ஒரு செய்தி நீ எதிர்பார்த்து வந்திருக்க. அது என்ன செய்தி? பிள்ளை அங்கே சோமலாம் கிடக்கான், அவனுக்கு என்ன நடக்க போகுதுன்னு கேட்க வந்திருக்க. இப்ப துக்க செய்தி சொல்ல போறேன். நீ போய் யெரொபெயாமை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஜனத்தினின்று உன்னை நான் உயர்த்தி உன்னை இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் மேல் அதிபதியாக வைத்தேன். நான் ராஜ்யபாரத்தை தாவீது வம்சத்தாரின் கையிலிருந்து பிடுங்கி உனக்கு கொடுத்தேன். ஆனாலும் என் கற்பனைகளை கைக்கொண்டு என் பார்வைக்கு செம்மையானதையே செய்ய தன் முழு இருதயத்தோடும் என்னை பின்பற்றின என் தாசனாகிய தாவீதை போல நீ இராமல் உனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் பொல்லாப்பு செய்தாய். அதனாலதான் உனக்கு துக்க செய்தி இருக்கு. எனக்கு அன்பானவர்களே, எவனாவது தெரியும், ஆண்டவர் காணாதபடிக்கு ஒழிக்க முடியுமா? நம்மளை நாம தான் ஏமாத்திடுவோம். ஏன்னா நாம் நினச்சிக்கிறோம், திரும்ப சொல்லுவேன், பூனை கண்ணை மூடி தூங்கினோடனே உலகம் இருட்டடைஞ்சிருச்சு நினைக்கக்கூடாது. நாம் இன்னைக்கு தெரியாமல் போய் சத்தம் இல்லைன்னொடனே ஒருத்தருமே இல்லைன்னு நினைக்கக்கூடாது. நம்ம ஒரு கண் பார்த்துக்கிட்டே இருக்கு. மறந்துடாதீங்க. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க. சிலெல்லாம் ஆச்சரியப்பட்டு சொல்கிறீங்க, எப்படியா இவ்வளவு 2 கண்ணும் தெரியாமல் இவ்வளவு ஞானம் ஒன்றும் தெரியாத ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். பேதைகளை ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பேதைகளைத்தான் தெரிந்து கொள்ளுகிறார். பைத்தியங்களைத்தான் கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா சில நேரம் நாம் பைத்தியம் நினைப்போம். ஒரு சமயத்தில் ஒரு அம்மா வந்தாங்க, ஒருத்தர் ரொம்ப மூலவியாதின்னு சொன்னார். இந்த அம்மா சொல்லிச்சு, ஐயா இதுக்கு போயா கவலைப்படுறீங்க, சோத்து கத்தாழை இருக்குல்ல, இதை எடுத்து தேங்க, அந்த இடத்துல வலி இருக்க இடத்துல அடுத்த நாள் பாருங்கள் மாறும்னா. நாங்கள் நினச்சோம் இதுக்கு அதுக்கு என்னடா சம்பந்தம்னு. அடுத்த நாள் அவரும் சொன்னார், அந்த அம்மா சொன்னபடி செஞ்சேன், ஐயோ எனக்கு எவ்வளோ சுகமாக இருக்குது தெரியுமா. ஆனால் அந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஒழுங்காக சட்டை போடாது, ஒழுங்காக துணியை துவச்சு கூட கட்டாது, ஆனால் பார்க்க பைத்தியமாக இருக்கும். ஐயா, சிலுவை உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம். அந்த அம்மாட்ட கேட்டேன், உனக்கு எப்படிமா இது தெரியும்? ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், இந்த கத்தாழை தேய் சரியாக போயிடும்னாரு. மாறாவின் அனுபவத்தை மாற்றக்கு ஒரு குச்சியை காமிச்சவர் ஏன் இதை செய்ய மாட்டாரா? தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, ஆண்டவர் முன்னாடி மறைச்சிடக்கூடாது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை வெறுக்க செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இன்றைக்கும் நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லுவேன், இந்த நிகழ்ச்சி வருவதற்காக ஜெபிங்க. ஒவ்வொரு நாள் தேவைகளுக்காக ஜெபிங்க. எங்கள் ஆலயத்தில் 2 ஆலயம் இருக்குது, 2லேயும் 2 கண்ணு தெரியாத மக்கள். இவங்களை திருநெல்வேலியில் ஆலயத்தில் கூட்டிகிட்டு வர்றதுக்கே மாதம் ஒன்றுக்கு 20,000 ரூபா வேனுக்கு மட்டும் வாடகை செலவழிக்கணும். ஒரு நாள் கூட நான் சாப்பிடாமல் அனுப்புறதே கிடையாது. உள்ளேயே தங்கி இருக்கிற மக்களும் உண்டு. கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் இப்படிப்பட்ட காரியத்திற்கு உதவலாம். எப்படி பிரதர்? இதில் 2 ஃபோன் நம்பர் வருது, அது வழியாக ஜிபே ஃபோன்பே உண்டு. ஒருவேளை கணக்கு வைக்கிறவங்களா தான் என்கிட்ட கேளுங்க, அதற்கான வழிமுறைகளையும் உங்களுக்கு சொல்லுவேன். அது மட்டுமல்ல, தபால் மூலம் தாங்குறவங்களுக்கும் சொல்லுவேன். போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் நம்பர் உண்டு, அதனால் நீங்கள் மணி ஆர்டர் பண்ணுறோட அந்த அக்கௌண்ட் வழியாகவும் கட்டலாம். 36 35 38 89 63 ஆர் அகஸ்டின்கிற நேம்லேயே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். எனக்கும் சில பலவீனங்கள் உண்டு.
நான் போய் யார்ட்டையும் சொல்கிறதில்லை. ஏன்னா மருத்துவ சிகிச்சைக்காக கூட நான் பிற இடத்துல போய் கடன் கேட்டக்கூடாது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன். நீங்களும் என்னுடைய சரீர பலவீனத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சில வேளை கர்த்தர் சிலருக்கெல்லாம் பேசுகிறார். அன்றைக்கெல்லாம் ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா உங்களுடைய சரீர சுகத்துக்காக நான் ஒரு 2000 அனுப்பியிருக்கேன், நீங்கள் அதை பிரயோஜனப்படுத்திக்கங்க. நான் யோசித்து பார்த்தேன், நான் யார்ட்டையுமே சொல்லலை எனக்கு குறை இருக்குன்னு. அவர் காண்கிற தேவன். நீங்களும் உங்கள் ஜெபக்காரியங்களை காலையில் 10லேருந்து 5க்குள்ளே தாராளமாக சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடத்தில் ஒளித்துக் கொள்ள கூடுமோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிற அந்த கேள்விக்கு நாம என்ன பதில் வச்சிருக்கோம்? நம்முடைய வஸ்திரங்களை அல்ல இருதயங்களை கிழித்த ஆண்டவரிடத்தில் சொல்ல முடியுமா? யோவேல் சொன்னானே, உங்கள் வஸ்திரங்களை அல்ல இருதயங்களை கிழிங்க. நானே இருதயத்துக்குள்ள மறைந்திருக்கிற குணம் நமக்கு தெரியும்ல. ஆண்டவரிடத்தில் இன்னைக்கு சொல்லுவோம், ஆண்டவரே ஒரு விஷயம் இறக்கம் செய்யுங்கப்பா. நான் தெரியக்கூடாது மறைத்து வைத்த காரியங்களை நீர் அறிந்து கொள்வீர் என்பது தெரியாம போயிடுச்சு சுவாமி. நீர் காண்கிற தேவன்கிறத மறந்துட்டேன், என்ன மன்னிக்கப்பான்னு சொல்லி கேளுங்க. அவர் கேட்டால் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அன்பின் தெய்வமே, யார் யார் இந்த தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்து மன சஞ்சலத்தோடு வேதனையோடு கணவன் இருந்தும் சமாதானம் இல்லாமல் வாழ்கிற மனைவிக்காய் ஜெபிக்கிறேன். மனைவி இருந்து நிம்மதி இல்லாமல் தவிக்கிற புருஷர்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் இருந்து பிரயோஜனப்படாத கண்ணீர் வடிக்கிற பெற்றோருக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் இருந்து கொண்டு ஐயோ எனக்கு என்னன்னு கேட்கக்கூட ஒருவரும் இல்லையே என்று நினைக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். இருதயத்தில் சொல்ல முடியாத வேதனையோடு சரீரத்தில் ஒவ்வொரு இரவும் பகலும் படுத்த படுக்கையிலிருந்தே சரீரத்தில் புண்ணாகி பெட்சோர் என்கிற அந்த அனுபவத்தில் இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பல ஆண்டுகளா ஐயோ என் முதிர் வயது காலம் மட்டும் எனக்காகவே என் பிள்ளை வாழ்ந்துட்டாளே, இனிவெண்டு எதிர்காலம் எப்படி இருக்க போகிறதோ என்று நினைக்கிற தாய்மார்களுக்காய் ஜெபிக்கிறேன். அன்பின் தெய்வமே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காரியத்திலும் கர்த்தர் அனுகூலமான கதவுகளை திறந்து கொடும், ஆசீர்வாதத்தை கொடும், நல்ல சுகபலத்தை கொடும், மன தைரியத்தை கொடும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசுவின் நாமத்திலே இந்த நாள் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய், தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் கர்த்தர் துணை செய்யும். இந்த உஷ்ண காலத்தில் எந்த நோய் நொடிகளும் ஒருவரையும் தாக்காமல் உடைய கிருபைக்குள்ளாய் ஓடிக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772,
பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.